ப்ரீவியஸாக நம்ம வந்து யூனிட் 1ல் இருக்கக்கூடிய இன்ட்ரோடக்ஷன் பார்ட் வந்து நம்ம எல்லாமே பார்த்தோம். அதாவது எப்படிலாம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னிக்ஸ் வந்து டெவலப் ஆச்சு, அதுக்கடுத்து என்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்லாம் இன்வால்வ் ஆகிருக்கு, ஹைரைஸ் பில்டிங் டெக்னாலஜினா என்ன, அப்புறம் வந்து ஸ்ட்ரக்சரல் சிஸ்டம்ஸ், லோட் ட்ரான்ஸ்ஃபர் மெக்கானிசம், இதெல்லாம் வந்து ஃபஸ்ட் லெக்சரில் பார்த்தோம். ஸோ செகண்ட் லெக்சரில் டெவலப்மெண்ட் அண்ட் ஹைரைஸ் பில்டிங் பார்த்தோம். ஸோ இந்த லெக்சரில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செஸ்மிக் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம வந்து பார்ப்போம். அதுக்கடுத்து என்விரான்மெண்டல் இம்பேக்ட் ஆன் மெட்டீரியல்ஸ். ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து இந்த லெக்சரில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ செஸ்மிக் எஃபெக்ட் ஆன் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ செஸ்மிக் அப்படின்றது என்ன அப்படின்னா எர்த்குவேக்கோடைய அந்த வேவ்ஸ் இருக்குது தெரியுமா, ஸோ அது வந்து செஸ்மிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம மெயினாக எர்த்குவேக் பற்றி தான் வந்து நம்ம பார்ப்போம். அதனால் வந்து எப்படி பில்டிங் அஃபெக்ட் ஆகுதுல, அதில் என்ன ஃபோர்ஸ் க்ரியேட் ஆகுது, ஸோ அது எப்படி வந்து நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி பில்டிங் எப்படி வந்து நம்ம சேஃப் ஆக்கணும், ஸோ இதெல்லாமே தான் இந்த செஸ்மிக் எஃபெக்ட் ஆன் ஸ்ட்ரக்சர்ஸில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட், எர்த்குவேக் காசஸ் ஷேக்கிங் ஆஃப் த கிரவுண்ட். ஸோ உங்களுக்கே தெரியும் எர்த்குவேக் அப்படின்றது வந்து ஹரிசான்டலில் ஒரு மூமெண்ட், ஹரிசான்டல்னால் நம்ம கிரவுண்ட் லெவலில் ஒரு மூமெண்ட் வந்து ஏற்படுத்தும். இதுதான் வந்து எர்த்குவேக். ஸோ செகண்ட் பாயிண்டில் என்ன சொல்கிறேன் பாருங்க, ஈவன் தோ த பேஸ் ஆஃப் த பில்டிங் மூவ்ஸ் வித் த கிரவுண்ட், த ரூஃப் ஹேஸ் அ டெண்டன்சி டு ஸ்டே இன் இட்ஸ் ஒரிஜினல் பொசிஷன். அதாவது இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம வந்து தேர்ட் பாயிண்டில் ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது, அதை நான் வந்து இப்பயே சொல்லிடுறேன். அது என்னென்னா, ஒரு பஸ்ஸில் வந்து நீங்கள் போயிட்டுருக்கீங்க, ஒரு ஸ்டாப்பில் வந்து நிற்கிது, ஓகேவா, ஒரு ஸ்டாப்பில் நிற்கிது, பீப்புள்ஸ் ஏறிட்ட பிறகு திரும்ப பஸ்ஸு மூவ் ஆகிறப்ப நீங்கள் வந்து லைட்டாக ஒரு ஜெர்க் வந்து, அதாவது உங்களுடைய உடம்பு வந்து பேக்வேர்ட்ஸில் போக பார்க்கும். நீங்கள் அதை உணர்ந்திருப்பீங்க, பேக்வேர்ட்ஸில் போயிட்டு தான் அதுக்கடுத்து அந்த மோஷனுக்கு ஏற்ற மாதிரி அது போகும். ஸோ அதே தான் இங்கேயும். இங்கே வந்து ஃப்ரண்ட்ல ஒரு மோஷன் வரப்போ இது வந்து ஒரு மாசான ஆப்ஜெக்ட், நம்மளுக்கு எப்படி ஒரு மாசான வெயிட், அதாவது நம்மளுடைய வெயிட்னு ஒன்று இருந்தது தெரியுமா, ஸோ அதுதான் நம்மளை வந்து பேக்வேர்ட்ஸில் மூவ் பண்ண வச்சுது. அதுதான் இனர்ஷியா ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எது நம்மளை பேக்வேர்ட்ஸில் மூவ் பண்ண வச்சுதோ அது இனர்ஷியா ஃபோர்ஸ். நம்மளே அப்படின்னா பில்டிங்ன்றது ரொம்ப ஸ்டிஃபான மெட்டீரியல். ஸோ அப்போ இந்த ஹரிசான்டல் ஃபோர்ஸ் வரப்போ ரூஃப் மட்டும் அதோடைய ஒரிஜினல் பொசிஷன், அதாவது எப்படி இருக்கோ அந்த பொசிஷன்லேயே நிற்க பார்க்கும். ஸோ அதனால தான் முன்ன பின்ன அப்படின்னு சொல்லி ஷேக் ஆகிட்டே இருக்க மாதிரி வரும். ஸோ இதுதான் வந்து எப்படி வந்து அந்த செஸ்மிக் அந்த எர்த்குவேக் வரப்போ எப்படி அந்த பில்டிங் வந்து பிஹேவ் பண்ணும் அப்படின்றதுக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ இந்த டெண்டன்சி, ஃபோர்த் பாயிண்ட் பாருங்கள், திஸ் டெண்டன்சி டு கண்டினியூ டு ரிமைன் இன் த ப்ரீவியஸ் பொசிஷன் இஸ் நோன் அஸ் இனர்ஷியா. இதான் நான் சொன்னேன். எது வந்து அந்த ஒரிஜினல் பொசிஷன், அந்த ப்ரீவியஸ் பொசிஷன் என்ன, அந்த பஸ் வந்து மூவ் ஆகிறதுக்கு முன்னாடி, அதாவது நீங்கள் வந்து ரெஸ்ட்டில் இருக்கீங்கல்ல, ஸோ அந்த பொசிஷன் தான் வந்து இனர்ஷியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ இப்போ இந்த இதில் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், இந்த இமேஜில் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க இமேஜ் பாருங்கள். ஸோ இப்போ வந்து ஹரிசான்டல் பொசிஷனில் நம்மளுக்கு வந்து மூவ் ஆகுது. ஸோ பில்டிங் எப்படி இதாகுது பாருங்கள், அதோடைய ப்ரீவியஸ் பொசிஷன் ரூஃப் மட்டும் அப்படியே இருக்குது. நல்லா பாருங்கள், ரூஃப் அப்படியே இருக்குது, பில்டிங்கோடைய வால் வந்து மூவ் ஆகுற மாதிரி பார்க்குது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் நான் சொல்ல வந்ததும், ரூஃபில் தான் அந்த இனர்ஷியா ஃபோர்ஸ் அப்படின்றது வந்து ரொம்ப கிரியேட் ஆகும். அது ஏன் அப்படின்றத நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம், இன்னும் அடுத்தடுத்த ஸ்லைடு வரப்போ உங்களுக்கு புரியும். கிளியர்லி மோர் மாஸ் மீன்ஸ் ஹையர் இனர்ஷியா ஃபோர்ஸ், தேர்ஃபோர் லைட்டர் பில்டிங்ஸ் சஸ்டைன் த எர்த்குவேக் ஷேக்கிங். அதாவது மோர் மாஸ்னால் என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு மெட்டீரியல் வந்து 50 கிலோ தாங்கணுன்னா என்ன பண்ணுவீங்க, 60 கிலோவுக்கு அதை வந்து டிசைன் பண்ணுவீங்க. ஓகே, 50 கிலோ தாங்கணும் அப்படின்னா 60 கிலோவுக்கு மேலே நீங்கள் அந்த 50 கிலோ வச்சிங்கன்னா அது தாங்கும். ஆனால் 40 கிலோவுக்கு மேலே வச்சாலும் தாங்கும். பட் ஆனால் ஏதாவது உள்ள எப்படி சொல்கிறது, கிராக்கோ ஏதாவது வர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி தான் நம்ம வந்து மாசோடு தான் கம்பேர் பண்ணுவோம். இங்கே என்ன சொல்கிறாங்க, நீங்கள் மாசுக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து ரொம்ப ஸ்டிஃப் ஆக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வந்து எர்த்குவேக் அப்போ ஃபெயிலியர் ஆகிரும். ஸோ வெயிட்டு நீங்கள் அதிகப்படுத்தினீங்கன்னா அப்போ உங்களுடைய அந்த இனர்ஷியா ஃபோர்ஸ்ன்றது அதிகமாகிரும். எர்த்குவேக் ஜோனில் இருக்கக்கூடிய பில்டிங்கில் இனர்ஷியா ஃபோர்ஸ்ன்றது அதிகமாகிரும். அந்த காரணத்தினால லைட்டர் பில்டிங்ஸ் தான் சஸ்டெயின் ஆகுது. நீங்கள் வெயிட் அதிகமாக கொடுத்தீங்கன்னா அது ஃபெயிலியர் ஆகிடுது. ஸோ லைட்டர் பில்டிங்ஸாக இருந்ததுன்னா அது இந்த இனர்ஷியா ஃபோர்ஸ்க்கு சஸ்டெயின் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இதுதான் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க பார்ட்டு. இது ப்ரீவியஸாக டிஸ்கஸ் பண்ணது அப்படியே அதில் முடிஞ்சிருது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இனர்ஷியா ஃபோர்ஸு. ஸோ இனர்ஷியா ஃபோர்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்க்குறப்ப
நம்மளுக்கு வந்து கீழே எப்படி ஆக்சிலேட் ஆகுது பாருங்கள், மேலே எப்படி இனர்ஷியா ஃபோர்ஸ் உங்களுக்கு புரியுதா? இப்போ கீழே வந்து ரைட் ஹேண்ட் சைட்லனா இனர்ஷியா ஃபோர்ஸ் பேக்வேர்ட்லன்னு சொன்னேன்ல. ஸோ இனர்ஷியா ஃபோர்ஸ் இப்படி பேக்வேர்டில் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா காலம் அந்த மெம்பர் பாருங்கள், ப்ரீவியஸாக இருக்கப்போ எப்படி வெர்டிக்கலாக இருக்குது, ஆனால் அது வந்து அப்படியே ஸ்டிஃபாக அப்படியே மாறிடுது. ஓகேவா? அந்த ஸ்டிஃபாக இருக்கக்கூடிய காலம் வந்து எப்படி பெண்ட் ஆகுது பார்த்தீங்களா? ஸோ இந்த பெண்டிங் அப்படின்றது தான் வந்து ஃபெயிலியரே ஆக்குது. ஓகே, பில்டிங்கோட ஃபெயிலியர். அதுக்கடுத்து நீங்கள் மேஜராக பார்க்க வேண்டியது பாயிண்ட் இந்த யூன்ற ஒரு பாயிண்ட். இதுதான் ஹரிசாண்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட்னு சொல்லுவாங்க. அதாவது பில்டிங்கோட ரூஃப் பார்ட் இருக்குது தெரியுமா, அதுலேருந்து இந்த கீழே இருக்க இந்த காலம் எவ்வளோ வந்து பெண்டாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த இதை டிஸ்கிரைப் பண்ணுறதா யூ. இப்போ இந்த யூன்றது அதிகமாக போச்சு அப்படின்னா எர்த்குவேக் வந்து ரொம்ப அதிகமாக நடந்திருக்குன்ற மாதிரி அர்த்தம், அதிகமான இனர்ஷியா ஃபோர்ஸும் வந்திருக்குன்றத அர்த்தம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து அந்த யூ. ஸோ இதை பற்றின விஷயத்தை நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்ப்போம். ஸோ எஃபெக்ட் ஆஃப் டிஃபார்மேஷன் இன் ஸ்ட்ரக்சர். ஸோ இப்போ வந்து ஸ்ட்ரக்சரில் வந்து செஸ்மிக் வருது. ஸோ அதனால் என்னென்ன டிஃபார்மேஷன்ஸ்லாம் வருது, அதனால் என்ன ஸ்ட்ரக்சரில் என்ன பாதிப்பு இருக்குது, ஸோ அதை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். So the inertia force experienced by the roof is transferred to the ground via the column causing force in columns. அதாவது ரூஃபில் எழக்கூடிய ஃபோர்ஸ் அப்படின்றது காலம் மூலியமாக இல்லை வால் மூலியமாக கிரவுண்டுக்கு போகும். இதுதான் கான்செப்ட். இது நம்ம வந்து லோட் ட்ரான்ஸ்ஃபர் மெக்கானிசம்லேயே பார்த்துட்டோம், லோடிங் கான்செப்ட் எப்படி இருக்கும். அதே மாதிரி தான் இப்போ செஸ்மிக்கில் வரப்போ அந்த இனர்ஷியா ஃபோர்ஸ் எதில் போகும், காலம் வழியாக தானே போகும். ஸோ அதனால தான் காலம் வந்து அங்கே பெண்ட் ஆகிருந்தது. ப்ரீவியஸ் இமேஜ் பார்த்தப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், காலம் பெண்ட் ஆச்சுல. ஸோ அதுதான் அந்த காரணம். During earthquake shaking, the columns undergo relative movement between their ends. அதான் சொன்னல, ரூஃபு மேலே வந்து ஜாயின் ஆயிருக்கு, கீழே ஒரு ஜாயினிங் வந்து எதில் இருக்குது, கிரவுண்டில் இருக்குது. ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து மூமெண்ட்டை வந்து கொடுத்து வருது. ஏன்னா இது பேக்வேர்டில் இருக்கணும்ந்து, இது ஃபார்வேர்டில் போகணுந்து. ஸோ அப்போ அங்கே வந்து காலம் வந்து ரொம்ப சஃபர் ஆகுது. In the straight vertical position, the columns carry no horizontal earthquake force through them. But when forced to bend, they develop internal force. அதாவது நீங்கள் வெர்டிக்கல் பொசிஷனில் இருக்கப்போ அந்த காலமில் நோ ஹரிசாண்டல் எர்த்குவேக் வந்து அந்த ஃபோர்ஸ் வந்து எடுக்காது. ஆனால் ரூஃப் வந்து மூவ் ஆகுது இல்லை, அப்போ ரூஃப் வந்து ரெண்டுத்தும் ஸ்டிக் ஆகி இருக்கக்கூடிய ஒரு மெம்பரு. அதனால தான் அந்த காலம் அதனால தான் அந்த காலம் வந்து பெண்ட் ஆகுது. இனர்ஷியா ஃபோர்ஸால் அது வந்து பெண்ட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் ஷேக்கிங். ஸோ இப்போ வந்து முன்னாடி டிஃபார்மேஷனோட எஃபெக்ட் பொறுத்து பார்த்தோம், இப்போ வந்து ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் ஷேக்கிங் அதை பொறுத்து பார்க்கணும். ஏன்னா எர்த்குவேக் ஃபோர்ஸ் அப்படின்றது வந்து வெறும் ஹரிசாண்டலில் மட்டும் நடக்கக்கூடியது மட்டும் இல்லை, XYZ 3 டைரக்ஷன். ஓகேவா? XYZ 3 டைரக்ஷன்லையுமே நடக்கக்கூடிய ஃபோர்ஸ். அதாவது ஹரிசாண்டலும் வரும், வெர்டிக்கலும் வரும். ஓகேவா? இப்போ நீங்கள் ஹரிசாண்டல் ஃபோர்ஸஸ் மட்டும் ஏன் கன்சிடர் பண்ணணும்னு சொல்கிறத இதில் வந்து நம்ம தெளிவாக புரிய வைப்போம். இப்போ நம்ம வந்து ரூஃபு, அதாவது பில்டிங் எப்படி நம்ம டிசைன் பண்ணுவோம், கிராவிட்டி லோட்ஸை வந்து சஸ்டைன் பண்ணுற மாதிரி தான் டிசைன் பண்ணுவோம். ப்ளஸ் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸ்ட்ராவாக கிராவிட்டி லோடு 1 kN வருதுன்னா இன்ட்டு 1.5 ஒரு ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி வந்து மல்டிப்ளை பண்ணுவாங்க. அது எதுக்காகனா அந்த சேஃப்டி பர்பஸ். எக்ஸ்ட்ராவாக வர இவ்வளோ தான் லோடு வரும்னு நம்மளால் கணிக்க முடியாது, இதை விட எக்ஸ்ட்ரா வந்தாலும் அந்த பில்டிங் தாங்கணும். அதுக்காக ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டின்னு சொல்லி எக்ஸ்ட்ரா ஒரு கன்சிடரேஷன் இருக்கும். அந்த 1.5 வேல்யூ தான் கிராவிட்டி லோடை அதிகப்படுத்தும். ஸோ அப்போ ஆல்ரெடி கிராவிட்டி லோட்னா வெர்டிக்கலி டவுன்வர்ட்ஸ் ஆக்டிங். இப்போ இங்கே வந்து ஹரிசாண்டல் எர்த்குவேக் லோடில் நம்மளுக்கு வந்து ஃபோர்ஸ் வரப்போ இது வந்து அப்வர்ட்ஸ் ஆக்டிங்கில் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ ரெண்டுமே சம்மப் ஆயிரும். ஸோ அதனால் 0 இல்லை வந்து அடிஷன் ஆர் சப்ட்ராக்ஷன் ஏதாவது ஒன்று நடந்துடும். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து அந்த வெர்டிக்கல் லோட்ஸ்ன்றது மேஜர் இம்பேக்ட் வந்து ஏற்படுத்தாது. இதில் இந்த ஷேக்கிங்கில், எர்த்குவேக் ஷேக்கிங்கில். பட் ஆனால் ஹரிசாண்டல் மெம்பர்ஸ் அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ரக்சரை கொலாப்ஸ் பண்ணுற அளவுக்கு ஆன ஃபோர்ஸ் வந்து கொடுக்கும். ஓகேவா? ஸோ இந்த இமேஜில் பாருங்கள், XYZ 3 டைரக்ஷன்லையும் வருது. ஆனால் இங்கே வந்து வெர்டிக்கலி அப்வர்டு. ஓகேவா? வெர்டிக்கலி அப்வர்ட். Z டைரக்ஷன் இஸ் வெர்டிக்கலி அப்வர்ட். பட் கிராவிட்டி லோட்ஸ் இஸ் டிசைன் ஃபார் வெர்டிக்கலி டவுன்வர்ட். ஸோ இட் வில் பி சம்ட் அப். ஓகேவா? பட் ஆனால் XY இந்த 2 டைரக்ஷன்லையுமே நம்மளுக்கு வந்து ஹரிசாண்டல் மூவ்மெண்ட் இருக்குது, 2 சைட்லையுமே இருக்குது. ஸோ hence it is necessary to ensure adequacy of the structure against horizontal earthquake effects. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து இன்னும்
பாதிப்பு ஏற்படுத்தாத அளவுக்கு நீங்கள் என்ஷூர்மெண்ட் பண்ணணும். எப்படின்னா ஸ்ட்ரக்சரை வந்து கொலாப்ஸ் ஆகாமல், ஹரிசாண்டல் எர்த்குவேக் எஃபெக்டால் ஆகாமல் இருக்க அளவுக்கு நீங்கள் அதை வந்து ஏற்படுத்தணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃப்ளோ ஆஃப் இனர்ஷியா ஃபோர்ஸ் டு ஃபவுண்டேஷன். ஸோ ஃபவுண்டேஷன் போயிட்டோம். நம்ம இப்போ ஒரு ஆப்ஜெக்டாக பார்த்தோம்ல, காலம், அப்புறம் வந்து எந்த டைரக்ஷனில் வருது. ஸோ இப்போ வந்து ஃப்ளோ ஆஃப் இனர்ஷியா ஃபோர்ஸ் டு ஃபவுண்டேஷன். ஸோ ஃபவுண்டேஷன் அப்படின்னு போகிறப்ப நீங்கள் ஹரிசாண்டல் ஷேக்கிங் ஆஃப் த கிரவுண்ட் தான் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். ஸோ ஹரிசாண்டல் இனர்ஷியா ஃபோர்ஸ் இருக்கும்ல, ஆர் ஜென்ரேட்டட் அட் த லெவல் ஆஃப் த மாஸ் ஆஃப் தி ஸ்ட்ரக்சர். ஸோ ஃப்ளோர் லெவலில் தான் நம்மளுக்கு வந்து ஜென்ரேட் ஆகும் அது. ஓகேவா? ஸோ அதுதான் ஃபஸ்ட் பாயிண்டில் சொல்கிறாங்க. அதுக்கடுத்து இப்போ நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இந்த காலமோட கனெக்ஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. வெறும் காலம் மட்டும் இல்லை, பழைய காலத்துலலாம் லோட் பியரிங் வால் கட்டியிருப்பாங்க. ஸோ அப்போ வால், அந்த இடத்துல வால் ஆர்சி மேசன்ட்ரி வால் இல்லை வந்து சாதா மேசன்ட்ரி வால், ஆர்சி மேசன்ட்ரி வால் வராது, சாதாரண மேசன்ட்ரி வால் இருக்குது தெரியுமா? ஸோ அந்த மேசன்ட்ரி வால் இல்லை காலம், ஸோ இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து கனெக்ஷன் வந்து ப்ராப்பராக இல்லை, அது சேஃபாக இல்லை அப்படின்னா அந்த இனர்ஷியா ஃபோர்ஸை அதனால் தாங்க முடியாது. ஸோ இதனால ஃபெயிலியர் வந்து வரதுக்கான வாய்ப்பு அதிகம். எங்கெல்லாம் ஃபெயிலியர் வந்திருக்குன்னு நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்ப்போம். அதுக்கடுத்து வால்ஸ் ஆர் காலம்ஸ் ஆர் த மோஸ்ட் கிரிட்டிக்கல் எலிமெண்ட்ஸ். நான் ஆல்ரெடி சொன்னல, காலம் வந்து உங்களுக்கு புரியுதா, மேலே ரூஃப் வந்து நான் அப்படியே தான் இருப்பேன்து, ஆனால் கீழே எர்த்குவேக் வந்து நீ முன்னாடி போகணும் அப்படின்னு. அப்போ காலம் தானே பெண்ட் ஆகும். அந்த இடத்துல வால் இருந்தால் வாலும் சேர்ந்து தான் பெண்ட் ஆகும். வால் வந்து பெண்ட் ஆகாது, அப்படியே பிரேக் ஆயிரும், செங்கல் உடஞ்சி அப்படியே உள்ளே விழுந்துற மாதிரி ஆயிரும். So walls or columns are the most critical elements in transferring the inertia of force. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்போ நான் ப்ரீவியஸாக சொன்னது தான். இப்போ நீங்கள் ஃப்ரண்ட்டில் எர்த்குவேக் ஷேக்கிங் வந்து நடக்குது, இனர்ஷியா ஃபோர்ஸ் பேக்வேர்ட்ஸில் இருக்குது. ஸோ ஃப்ளோர் ஸ்லாப் வந்து பேக்வேர்ட்ஸில் மூவ் பண்ண பார்க்குது. வால்ஸ் ஆர் காலம்ஸ், இந்த ரெட்டில் இருக்குல்ல, அதுதான் வால்ஸ் ஆர் காலம்ஸ். கீழே ஃபவுண்டேஷன் இருக்குது. ஃபவுண்டேஷன் எப்படி மூவ் பண்ணுது பாருங்கள், ஃபார்வேர்டு. ஆனால் மேலே வந்து காலத்தோடைய மேலே டைப் எப்படி இருக்குது, பேக்வேர்ட்ஸில் இருக்குது. ஸோ அப்போ அது என்ன ஆகும், இந்த மாதிரியான ஃபெயிலியர்ஸ் வந்து கொண்டு வரும். இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் பாருங்கள், பார்ஷியல் கொலாப்ஸ் ஆஃப் ஸ்டோன் மேசன்ட்ரி வால்ஸ் டியூரிங் 1991 இந்தியன் எர்த்குவேக். ஓகேவா? அதுக்கடுத்து இது வந்து மேசன்ட்ரி வால்லால் வந்த ஃபெயிலியரு. கீழே பார்க்கக்கூடிய இமேஜ் அப்படின்றது ஆர்சி காலமால் வந்த ஃபெயிலியரு. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டுமே நீங்கள் நடக்கக்கூடாது அப்படின்னு பண்ணணும்னா நீங்கள் வந்து அந்த கனெக்ஷனை ப்ராப்பராக பண்ணணும். அதே மாதிரி லைட்டர் வெயிட்டாக பார்த்துக்கணும். ஓகேவா? டக்டைல் மெம்பராக இருக்கணும். இப்போ இந்த நீங்கள் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல, அந்த ஏன்னா நீங்கள் செகண்ட் இயரு. ஸோ FE 415 FE 500 அப்படின்னு சொல்லி ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வரும். நீங்கள் டிவி ஆடில் கூட பார்க்கலாம். முறுக்கு கம்பிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் முறுக்கு கம்பிகள்ன்றது ட்விஸ்டிங் ஃபோர்ஸ்க்காக சொல்கிறது. நம்ம அதை தவிர்த்து பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, டக்டைலிட்டி இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி. டக்டைல்னா வளையும் தன்மை. இப்போ நம்மளுக்கு வந்து இந்த இதிலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், நல்லா பெண்ட் ஆச்சுன்னா அந்த காலம் வந்து சஸ்டெயின் ஆயிரும் அப்படின்றது உங்களுக்கு புரியும். அப்போ பெண்டிங் மெம்பராக இருந்தது அப்படின்னா அந்த மெம்பர் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். நம்மளை அந்த மெம்பர் வந்து ஃபெயிலியர் ஆக்காது. அதோட ஒரிஜினல் பொசிஷன்லேருந்து கொஞ்சம் மாறி இருக்கும். அது ஆனால் உள்ளே வந்து எந்த ஒரு உயிர் சேதமோ எர்த்குவேக்கால நடக்காமல் தவிர்க்கணும் அப்படின்றது தான் அதோடைய விஷயம். ஸோ டக்டிலிட்டி அப்படின்றது இப்போ எல்லாமே வந்துட்டுருக்கு. FE 415 இதெல்லாம் வந்து டக்டைல் மெம்பர்ஸ். ஓகே, நல்லா வளையும். அந்த கம்பிலாம் பார்த்தீங்கன்னா நல்லா வளையும். FE 500னா அந்த ஸ்டீல் ராட் இருக்குல்ல, அது நல்லா வளையும். FE 500ன்னு ஒன்று உண்டு. 500 டக்டைல்ட்டாக வராது. FE 500Dன்னு ஒன்று உண்டு. 550D அந்த மாதிரி வரும். இதெல்லாமே டக்டிலிட்டி உள்ள மெம்பர்ஸ். ஓகேவா? ஸோ நம்ம வந்து செஸ்மிக் வந்து பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் டாபிக் வந்து என்விரான்மெண்டல் இம்பேக்ட் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ ஒரு பில்டிங் வந்து நம்ம மேட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த மேட் பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸ் அப்புறம் அந்த ஸ்ட்ரக்சர் என்னென்ன என்விரான்மெண்டலை வந்து பாதிக்கக்கூடிய செயல்களில் ஈடுபடுது அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், ஸ்ட்ரக்சரல் அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் அண்ட் காம்போனன்ட்ஸ் கன்சியூம் ஆனுவலி அபவுட் 40% ஆஃப் குளோபல் எனர்ஜி. மொத்தமாக நம்மளுக்கு அந்த வருஷத்தில் வரக்கூடிய எனர்ஜி, குளோபல் எனர்ஜியில் 40% பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸுக்கும் காம்போனன்ட்ஸுக்கும் ரெடி பண்ணுறதுலேயே போயிருதான். ஓகேவா? சச் ஆஸ் ப்ரொடக்ஷன், ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் பில்டிங் மெட்டீரியல்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன், யூஸ் அண்ட் டெமாலிஷன் இதிலே வந்துடுது. இதோடைய லைஃப் சைக்கிள் பாருங்கள். மைனிங் ஆர் எக்ஸ்ட்ராக்ஷன், கீழே பார்த்தீங்கன்னா தெரியுது பாருங்கள். மைனிங் ஆர் எக்ஸ்ட்ராக்ஷன், மேனுஃபேக்சர், கன்ஸ்ட்ரக்ஷன், யூஸ், டெமாலிஷன். ஸோ இந்த 5 ஸ்டேஜஸ் தான். இந்த 5 ஸ்டேஜஸில் நம்ம எதுக்கு ப்ரியாரிட்டி, எதனால மேக்ஸிமம் இம்பேக்ட் வருதுன்றதை பார்ப்போம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஃபார் மோஸ்ட் பில்டிங் மெட்டீரியல் த மேஜர் என்விரான்மெண்டல் இம்பேக்ட்ஸ் அக்கர் டியூரிங் த ஃபர்ஸ்ட்
2 ஸ்டேஜஸ் மைனிங் ஆர் எக்ஸ்ட்ராக்ஷன் இருந்தது தெரியுமா. ஸோ அந்த ஃபஸ்ட்டு 2 ஸ்டேஜஸில் தான் நம்மளுக்கு அதிகமான இம்பேக்ட் வந்து ஏற்படுது. ஓகேவா, என்விரான்மெண்டலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய இடங்கள் எதுனா ரெண்டு அந்த ஸ்டேஜஸில் 2. இதுக்கடுத்து நீங்கள் 2 விஷயம் வந்து 2 எனர்ஜி வந்து இதில் புரிஞ்சுக்கணும். ஒன்று எம்பாடிடு எனர்ஜி, அடுத்து ஆப்ரேஷனல் எனர்ஜி. இது எம்பாடிட்னா என்ன, ஆப்ரேஷனல்னா என்னன்னா, எம்பாடிட் அப்படின்றது எனர்ஜி மொத்தமாக வந்து இந்த மேனுஃபேக்சர், அதான் கன்ஸ்ட்ரக்ஷன், யூஸு, டெமாலிஷன் இருக்குல்ல, அதாவது வீடு கட்டுறது, அதை யூஸ் பண்ணுறப்ப, அதுக்கடுத்து டெமாலிஷ் பண்ணுறப்ப, இது மொத்தத்துக்கும் ஒரு எனர்ஜி சேவ் ஆகுது தெரியுமா. இந்த எனர்ஜியும் ஆப்ரேஷனல் எனர்ஜினா என்னன்னா, இப்போ நீங்கள் வந்து வீடு கட்டிட்டீங்க, அதுக்கடுத்து மெயின்டெனன்ஸ் உள்ளே இருக்கும் தெரியுமா. அந்த மெயின்டெனன்ஸ், லைட்டிங்கு, அப்புறம் அதர் பில்டிங் அப்ளையன்ஸ், வீட்டுக்குள்ளே தேவைப்படக்கூடிய அந்த எனர்ஜி இருக்குது தெரியுமா. இந்த எனர்ஜியும் கம்பேர் பண்ணாங்க இந்த ரிசர்ச் மாதிரி. ஸோ இந்த ரிசர்ச்சில் ஃபஸ்ட்டு வரைக்கும் என்ன இருந்ததுன்னா, எம்பாடிட் எனர்ஜி தான் அதிகமாக இருக்கும், ஏன்னா அது லைஃப் ஸ்பேன் பொறுத்து வருதில்ல அப்படின்னாங்க. பட் ஆனால் இப்போ ஆப்ரேஷனல் எனர்ஜி வந்து அதிகமாகிட்டு இருக்குன்னு லேட்டஸ்ட்டாக ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன்னா இப்போ வீட்டில் இருந்து யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ஸ், அப்ளையன்சஸ்லாம் அதிகமாகிட்டு இருக்கு. ஸோ அதனால் ஆப்ரேஷனல் எனர்ஜி வந்து அதிகமாகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து நான் எதுக்காக கொடுத்துருக்கேன் அப்படின்னா, எப்படி வந்து ஒரு ஃபுல் பில்டிங் ஆரம்ப கட்டத்தில் இருந்து முடிகிற கட்டத்து வரைக்கும் இம்பேக்ட் வந்து என்விரான்மெண்ட்டில் வருது அப்படின்றத நம்ம இந்த இமேஜில் வந்து கிளியராக புரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் என்னென்ன எனர்ஜிலாம் தேவைப்படுது அப்படின்றதும் நம்ம இதில் புரிஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு மரம் இருக்குது. ஸோ அந்த மரம் வந்து ரா மெட்டீரியல்ஸ்னு வச்சுக்கோங்க. வெறும் மரத்தை மட்டும் வெட்ட மாட்டாங்க, அது வந்து ஒரு ரா மெட்டீரியல். இப்போ எப்படி சொல்கிறதுனா, உங்களுக்கு வந்து எம்சாண்ட் தான் இப்போ கன்ஸ்ட்ரக்ஷனில் யூஸ் பண்ணுறாங்க. எம்சாண்ட் எதுலேருந்து வருது, மலையிலேருந்து வருது. ஸோ மலையை குடையிறீங்க, ஓகேவா, மைனிங் ஆர் எக்ஸ்ட்ராக்ஷன் வச்சுக்கோங்க. ஸோ மலையை இயற்கையை வந்து அழிக்கிறீங்க, ஓகேவா. அதுக்கடுத்து அதில் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ டிரான்ஸ்போர்ட் செகண்ட் ஸ்டேஜ், இதுலேருந்து இங்கே டிரான்ஸ்போர்ட்டு. அதுக்கடுத்து அதை மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. எம்சாண்ட் அப்படியே கொண்டு வர மாட்டாங்க, அது வந்து 1 வாஷு 2 வாஷு அதுக்கேற்ற மாதிரி ரேட்லாம் இருக்குது. ஸ்க்ரீனிங் பண்ணுவாங்க, அதாவது சைஸுக்கு ஏற்ற மாதிரி வேரியேஷன் பண்ணுவாங்க. இதெல்லாமே இந்த ஸ்டேஜில் நடக்கும், ஓகேவா. ஸோ இதுக்கு அடுத்து திரும்ப ஒரு டிரான்ஸ்போர்ட், எங்கே நீங்கள் இங்கேருந்து வாங்கி ஒரு டீலர்கிட்ட வாங்குவீங்க, அங்கே எல்லாமே தேக்கி வச்சுருப்பாங்க. அங்கே தேக்கி வச்சுட்ட பிறகு நீங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வந்து பில்டிங்க்கு வந்து எப்போ தேவையோ அதை வாங்கிப்பீங்க, வாங்கி வீடை கட்டுருவீங்க. இங்கே இதுதான் வந்து மேக்ஸிமம் ஒரு பில்டிங்கோட லைஃப் ஸ்பேன்னு வச்சுக்கோங்க, ஆப்ரேஷன் அப்படின்றது. இதுலேருந்து என்ன பண்ணுவீங்க, கொஞ்சம் இந்த பில்டிங் முடிகிற ஸ்டேஜில் டெமாலிஷ் பண்ணுவீங்க, அதான் அடுத்த ஸ்டேஜ். அதுக்கடுத்து அந்த மெட்டீரியல் எடுத்து வண்டியில் போட்டு அதை ஒன்று லேண்ட்ஃபில்லுக்கு அனுப்புவீங்க, அப்படின்னா அதை ரீசைக்கிள் பண்ணுவீங்க. இதுதான் வந்து என்டையரே ஆகுது. இதில் உங்களுக்கே தெரிஞ்சிடும் எந்தெந்த இடத்துல என்னென்ன எனர்ஜி, எங்கெல்லாம் பொல்யூஷன் வருது பாருங்க. மேனுஃபேக்சர் இதில் வந்து மேலே பொல்யூஷன் வருது பார்த்தீங்களா, அதே மாதிரி என்விரான்மெண்ட்டில் நீங்கள் அழிக்கிறாங்க தெரியுமா. ஸோ சிவில் அப்படின்றப்ப வீடு கட்டுறோம் அப்படின்னப்ப, இப்போ நீங்கள் சென்னையெலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏகப்பட்ட ஏரிகள்லாம் மூடி தான் சென்னைன்ற ஒரு நகரமே உருவாச்சு, ஓகேவா. ஸோ அந்த மாதிரி தான் பில்டிங் அப்படின்றதும் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ட்ரீஸ், பிளான்டேஷன்ஸ், இல்லைனா வந்து இந்த நிறைய இயற்கை சார்ந்த விஷயங்களை வந்து டேக் ஓவர் பண்ணிட்டு தான் நம்ம அடுத்தடுத்து கொண்டு வரோம். அது மட்டும் இல்லாமல் இதை மேனுஃபேக்சர் பண்ணுற இடத்துல வரக்கூடிய அந்த வேஸ்ட்டு ஜென்ரேஷன் இதெல்லாம் கூட பெரிய பாதிப்பு, ஓகேவா. ஸோ இதெல்லாம் இம்பேக்ட். ஸோ நெக்ஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் வந்து என்னென்ன என்விரான்மெண்டல் இம்பேக்ட்லாம் பண்ணுது அப்படின்றத வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு ரா மெட்டீரியல் கன்சப்ஷன் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இந்த எம்சாண்டை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன். ஸோ அதுதான் இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். அதுக்கடுத்து பொல்யூஷன் ஜென்ரேஷன், இப்போ அந்த மேனுஃபேக்சர் சைட்டில் மேலே போச்சில் ஏர் பொல்யூஷன் மாதிரி. ஸோ அந்த மாதிரியான பொல்யூஷன், அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட பொல்யூஷன் வரும். லேண்ட் பொல்யூஷன் வரும், சாயில் எரோஷன் ஆகும். இப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ராசஸ் பண்ணுறீங்க, கெமிக்கல் ப்ராசஸோ ஏதோ ஒன்று பண்ணுறீங்கன்னா அந்த வேஸ்ட்டை வந்து நீங்கள் நிலத்துல தான் கொட்டுவீங்க, அதனால் சாயிலுக்கும் பாதிப்பு வரும். அதுக்கடுத்து வேஸ்ட் ஜென்ரேஷன், அதான் சொன்னல, வேஸ்ட்டும் ஜென்ரேட் ஆகுது. எனர்ஜி கன்சப்ஷன், அதுக்கு நீங்கள் ஒரு எனர்ஜி கொடுக்கணும்ல, அப்போ தானே அந்த ப்ராசஸே நடக்கும். ஸோ அந்த எனர்ஜி கன்சப்ஷன், அந்த எனர்ஜியை வந்து உருவாக்குறதுக்கு ஒரு இடத்துல அது வந்து கோலோ இல்லை வந்து நியூக்ளியர் பவர் பிளான்ட்டோ யூஸ் பண்ணுவாங்க, அதனாலையும் வேஸ்ட் வருது. கோலும் பாதிப்பு, நியூக்ளியர் பவர் பிளான்ட்டும் பாதிப்பு. ஸோ அந்த மாதிரியான எனர்ஜி பாதிப்பும் வரும். அதுக்கடுத்து டீஃபாரஸ்டேஷன், ஆல்ரெடி சொல்லிட்டேன், காட்டை அழிக்கிறது, கிளைமேட் சேஞ்ச். ஆமாம், காட்டை அழிச்சாலே கிளைமேட் சேஞ்ச் ஆகும். அதுக்கடுத்து லேண்ட் டீகிரேடேஷன், ஸோ லேண்டும் பாதிப்புகள் ஏற்படும். அதுக்கடுத்து சாண்ட் மைனிங். ஸோ சாண்ட் மைனிங் அப்படின்றது மெட்டீரியல், சாண்டு உங்களுக்கு தேவையில்ல. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க,
மண்ணை வந்து எடுத்துக்கிட்டே இருக்கீங்க பூமியிலேருந்து. மண் உடனே ஜென்ரேட் ஆகுமா? அதுக்கு 1000 வருஷம் ஆகும். ஸோ இதெல்லாமே என்விரான்மெண்டல் இம்பேக்ட்ஸ். ஸோ சஸ்டைனபிலிட்டி, இப்போ இந்த ஒரு வார்த்தை வந்து ரொம்ப யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க சிவிலில் வந்து. அதாவது சஸ்டெயின் ஆகணும் அப்படின்னா என்ன, அப்படியே என்விரான்மெண்டலும் பாதிப்பு இல்லாமல் பில்டிங்கும் சஸ்டெயின் ஆகணும். ஓகேவா? ஸோ இட் இஸ் டிஃபைன்ட் as a meeting the requirements of the present generation without compromising the ability of future generation to meet their own need. அதாவது இப்போ நம்ம வாழ்கிறதுக்காக எல்லாமே எடுக்கிறது யார்கிட்ட இருந்து எடுக்கிறோம்? ஃப்யூச்சர் ஜென்ரேஷனில் வரக்கூடிய ஆளுங்களுடைய அந்த இயற்கை தேவை இருக்குது தெரியுமா, அவங்களுடைய கணக்கில் தான் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். இப்போ நம்ம என்விரான்மெண்டல் அழிக்கிறது எல்லாமேனா நம்மளுக்கு பின்னாடி அந்த ஜென்ரேஷன்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுடைய லைஃப் ஸ்பேனை நம்ம கம்மி பண்ணிகிட்டு இருக்கோம். இதுதான் அர்த்தம். ஓகேவா? ஸோ இதை அஃபெக்ட் இல்லாமல் பண்ணுறது பேர் தான் சஸ்டைனபிலிட்டி. தேங்க்யூ.